Hi my dear students, welcome to Awesome Math. This is Suhasini. இன்னைக்கு நம்ம வீடியோல third chapter algebraல square root finding the square root அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல ரெண்டு மெத்தட் இருக்கு, factorization method and division method அப்படின்ட்டு. ஸோ நம்ம முதல்ல இப்போ factorization methodல சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்த்த உடனே பண்ண வேண்டிய வேலை இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் போடணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே ஸ்கொயர் ரூட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் போட்டு அந்த எக்ஸ்பிரஷனை அதுக்குள்ளே எழுதணும். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ 256 into x minus a whole power 8 x minus b whole power 4 x minus c whole power 16 and x minus d whole power 20. Okay, so இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் ரூட்டை டு த பவர் ஆஃப் 1/2 அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே, ஸோ பாருங்க, 256 into x minus a whole power 8 x minus b whole power 4 x minus c whole power 16 x minus d power 20. ஸோ இதை மொத்தமாக இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம், இங்கே 1/2 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த பவர் 1/2 இருக்கு இல்லையா, இது ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம், இதில் இருக்கிற எல்லா டேர்முக்குமே இந்த 1/2 வரும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், இங்கே 256 இருக்குது. ஸோ 256 நம்ம எல்லாருக்குமே தெரியும், 256 வந்து 16ஓட ஸ்கொயர். ஸோ 16 into 16 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 256 வரும். ஓகே, ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் 256 நான் என்ன எழுதுகிறேன், 16 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 1/2 பவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 16 ஸ்கொயர், 256 16 ஸ்கொயர் எழுதுகிறேன் டு த பவர் ஆஃப் 1/2. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஏ to the power of 8 whole power the 1/2. Next again x minus b power 4 whole power of 1/2. Next x minus c power 16 whole power 1/2. Next x minus d power 20 whole power 1/2. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சலேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த 2 அந்த இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகி என்ன வரும், 16 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், 2 1s 2 4s. ஸோ என்ன ஆகிடும், அது எக்ஸ் மைனஸ் ஏ டு த பவர் ஆஃப் 4 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 1s 2 2s. ஸோ என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் பி டு த பவர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் 2 1s 2 4s. ஸோ எக்ஸ் மைனஸ் சி டு த பவர் ஆஃப் 4. நெக்ஸ்ட் 2 1s 2 8s இல்லையா, ஸோ டு த பவர் ஆஃப் 8. நெக்ஸ்ட் 2 1s 2 10s. ஸோ எக்ஸ் மைனஸ் டி டு த பவர் ஆஃப் 10. ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஸ்கொயர் ரூட் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம அதை மாட்குள்ளே நம்ம எழுதுவோம். ஸோ பாருங்கள் எப்படி எழுதுகிறோன்னு, 16 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டு த பவர் ஆஃப் 4, தென் எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர், then x minus c to the power of 8, then x minus d to the power of 10. ஸோ பாசிட்டிவ் வேல்யூன்றதுனால நம்ம இந்த மாடுலஸ்குள்ளே அதை எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சம் பார்த்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, எக்ஸ்பிரஷனை ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது ஸ்கொயர் ரூட்டை தான். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை வந்து ஒரு மாட்குள்ளே நம்ம எழுதுவோம், மாடுலஸ்குள்ளே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். ஓகே ஃபைன், தென் ஸோ சம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், சேம் சம்லேயே நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதை பார்த்துடலாம். 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 g power 4 h power 14. ஸோ முதல்ல என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், ஸோ எக்ஸ்பிரஷனை ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதுங்க. ஸோ 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 g power 4 h power 14. ஓகே, ஸோ நம்ம இதோட ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 144 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர், 12ஓட ஸ்கொயர். அதே மாதிரி
81 வந்து 9ஓட ஸ்கொயர். சி உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த சம்மை எப்படி ட்ரிக்கியாக பண்ணுறது அப்படின்ற ட்ரிக் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐடியா வந்துடும் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 144 என்னன்ட்டு எழுதலாம், 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 81 9 ஸ்கொயர்ன்ட்டு எழுதிக்கலாம். மீதி இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. a பவர் 8 b பவர் 12 c பவர் 16 டிவைடட் பை f பவர் 12 g பவர் 4 h பவர் 14. சரியா? ஸோ இப்போ அதே தான் ஃபர்ஸ்ட் சம்மில் பண்ண மாதிரியே தான் இந்த ஸ்கொயர் ரூட்டை என்ன நம்ம எழுத போகிறோம், டு த பவர் ஆஃப் 1/2 அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ மீதி எல்லா டேர்ம்ஸும் அப்படியே எழுதிக்கோங்க. b பவர் 12 c பவர் 16 டிவைடட் பை f பவர் 12 g பவர் 4 h பவர் 14. சரியா? ஸோ இதை என்னன்ட்டு எழுத போகிறோம், நம்ம 1/2 அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இப்போது இந்த 1/2 வந்து எல்லா டேர்ம்ஸ்க்குமே பொதுவானது இல்லையா? ஸோ பாருங்கள், ஸோ 12 ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1/2 divided by 9 square to the power of 1/2 into a power 8 to the power of 1/2 into b power 12 to the power of 1/2 c power 16 to the power of 1/2 divided by f power 12 to the power of 1/2 g power 4 to the power of 1/2 next h power 14 to the power of 1/2. சரியா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 12 வரும். நெக்ஸ்ட் இந்த 2 கேன்சல் ஆகிடும். 9 வரும். இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 1s 2 4s. ஸோ a பவர் 4 இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 1s 2 6. இப்போ b பவர் 6 தென் 2 1s 2 8s c பவர் 8 டிவைடட் பை இங்கே பாருங்கள் 2 1s 2 6. ஸோ f பவர் 6 தென் இங்கே பாருங்கள் 2 1s 2 2s. ஸோ g ஸ்கொயர் தென் இங்கே பாருங்கள் 2 1s 2 7s. ஸோ h பவர் 7. ஓகே, ஸோ எகெயின் இது என்ன பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் என்ன எதுக்குள்ளே எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன், மாடுலஸ்குள்ளே எழுதணும். ஓகே, ஸோ பாருங்கள், இதை அப்படியே கேன்சல் கூட பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட எழுதிக்கோங்க. பட் கேன்சல் ஆகிறப்போ கேன்சல் பண்ணிங்க எழுதுங்க. ஸோ 3 3s 3 4s. ஸோ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4/3. ஸோ இது பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம மாடுலஸ்குள்ளே எழுத போகிறோம். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் a பவர் 4 b பவர் 6 c பவர் 8 டிவைடட் பை f பவர் 6 g ஸ்கொயர் h பவர் 7. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். காட் இட்? ஸோ சம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன் தென். Thank you so much.